நான் கரத்தானூர் தருமபுரி மாவட்டத்துலேருந்து கரத்தானூர் ஊருக்குள்ளேருந்து பேசுகிறேன். நான் ஸ்ரீதேவின்றவ பேசுகிறேன். என் மகனுக்கோசரம் 90 சென்ட் வாங்கினேன். அது விஜின்ற ஆள் பிரச்சனை பண்ணின்னு இருக்கிறாரு. அதனால் எனக்கு மன உடச்சலுக்கு ஆளாகிருக்கிறேன். எனக்கு நீங்கள் எதனா ஒரு தீர்ப்பு சொல்லுங்க. என் நிலத்தை விட மாட்டாங்க. ஜிஏபிஎஸ் ஆஃபீஸுக்கு போய் நான் பெட்டிஷன் கொடுத்துட்டு வந்துருக்கிறேன். இப்போ நான் என் குறைச இல்லாத விதவிங்க என் பையனுக்கோசரம் வாங்கினேன். 92 சென்ட் வாங்கினேன். அதெல்லாம் இப்போ விஜின்றாலும் பிரச்சனை பண்ணுறாங்க. நிலம் ஓட்டிகிட்டு இருந்தாங்க குத்தகை ஓட்டுறதுனால நிலத்தைக்கார நோட்டீஸ் விட்டுட்டாங்க, வக்கீல் நோட்டீஸ் ஓட்டக்கூடாதுன்னு. அப்பயும் ஓட்டிட்டு பிரச்சனை மஞ்சள் நட்டாங்க. சரி மஞ்சள் எடுத்துகிட்டு விட்டுட்டுன்னு நானும் கம்முன்னு இருந்தேன். 8 மாதம் இருந்தேன். அப்பயும் மஞ்சள் எடுத்துகிட்டு விடலை. நான் நிலத்தை விட மாட்டேன், இன்னும் தான் நிலம் கையெழுத்து போட்டு போவாங்கன்னு சொல்கிறாரு. மிரட்டுறாங்க. அவங்க அப்பாவும் அவனும் சேர்ந்து மிரட்டுறாங்க. எனக்கு நான் தடவை இன்றைக்கி தான் க்ளீன் பண்ணுறது நிலத்தை கடன் 10 லட்ச ரூபா கடன் இருக்குது என்கிட்ட. நான் அந்த கடன் வாங்கி தான் என் பையனுக்கோசரம் வாங்கினேன். எங்கேயும் இடையில நிற்கிறதுக்கு நிகழலன்னு வாங்கினேன். அதுலேயும் பிரச்சனை பண்ணுறாங்க. நான் எங்கள் அம்மாக்கிட்டே 20 வருஷம் ஆகுது எங்கள் வீட்டுக்காரர் சரியில்லாத எங்கள் அம்மாக்கிட்டே இருந்தேன். எங்கள் வீட்டுக்காரர் இறந்துட்டாங்க. அதுக்கு பின்னாடி நானே எந்த ஆதரவு இல்லாத இருக்கிறேன். அதனால் என் மகனுக்கு எதுவும் இல்லையே நான் வாங்கினேன். பிரச்சனை விதவி புருஷன் இல்லாதவோ எனக்கு யாரும் இல்லை. என் பையனும் வேலை இல்லை. நான் சும்மா பண்ணத்தை நம்பி தான் மாட்டு 2 வச்சுன்னு இருக்கிறேன். அதையும் பிரச்சனை பண்ணுறாங்க. கடன் கட்ட முடியாது தவிக்கிறேன். இப்போ நான் நிலத்தையும் விட மாட்டேன்றாங்க. எனக்கு இதுலேருந்து விடுவு காலம் பண்ணி விடுங்க. இந்த பிரச்சனையிலேருந்து கையெடுத்து எல்லாம் கும்பிட்டு கேட்குறேன்.